வணக்கம். மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி 1 சூரியன் ரிஷபராசிக்கு வருகிறார். இதனால் யாருக்கு என்ன நன்மை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறோம். வியாழக்கிழமை இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1. சார் எத்தனை மணி வரைக்கும்? 3 மணி வரைக்கும் பகல் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். 3 மணிக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை, நிதானம். பகல் 3 மணிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். திரும்பவும் சொல்கிறோம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சூரியன் உங்கள் ராசி விட்டு விலகி இருக்கிறார். இந்த வைகாசி மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல சூரியன் வந்திருப்பதனால பல வகையில் தொல்லைகள் உண்டு. அதுக்கு வழிபாடுகள் சேர்த்து சொல்கிறோம். குடும்பத்தில் பேச்சில் சூடு பறக்கும், வருமானத்தில் சிக்கல் வரும், சூரியன் கொஞ்சம் தொல்லை பண்ணுவார், பார்த்துக்கலாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சார் நல்லா தெரியுதோ இல்லையோ, மேற்கு திசையை பார்த்து தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பிற்பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காய் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன் இலவசமாக இருக்குது, படிச்சு பாரு, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை பகல் 12 மணிலேருந்து சந்திராஷ்டமம். ஆமாம், 12 மணி வரைக்கும் பரவாயில்ல. 12 மணிலேருந்து கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் பகல் 12 மணி வரை பரவாயில்ல, 12 மணிக்கு அப்புறம் இல்லை இல்லை இல்லை. எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி நாள் முழுக்கவே வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சார் நல்லா தெரியுதோ இல்லையோ, மேற்கு திசையை பார்த்து தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பிற்பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காய் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன் இலவசமாக இருக்குது, படிச்சு பாரு, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதுவும் நல்லதில்லை. சந்திரனும் நல்லா ஹெல்ப் பண்ணல. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் இருக்குது. வழிபாடு பண்ணனா தப்பிக்கலாம், நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சார் நல்லா தெரியுதோ இல்லையோ, மேற்கு திசையை பார்த்து தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பிற்பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காய் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன் இலவசமாக இருக்குது, படிச்சு பாரு, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்கள் ராசி 1. லாபம் பெருகும், சூப்பர் சூரியனால. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சார் நல்லா தெரியுதோ இல்லையோ, மேற்கு திசையை பார்த்து தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பிற்பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காய் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன் இலவசமாக இருக்குது, படிச்சு பாரு, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு நாள் சூப்பர். வைகாசி மாதம் முழுக்க சூரியனும் உதவியாக இருக்கிறார். லாபம் பெருகும், நல்லது. மொத்தத்தில் சூப்பரோ சூப்பர். இன்னைக்கு வெற்றி 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க.
பணம் கொடுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம். சூரியன் 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்ததே பெரிய ரிலீஃபு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 பேருக்கும் வெற்றியை தேடி தரும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, பணம் கொடுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதம். ஆனால் சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், அதுக்கு வழிபாடு தனியாக செய்யணும். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும், உஷ்ண கோளாறுகள் வரும், ஜாக்கிரதை. இன்னைக்கு நாள் சூப்பர், வீண் செலவில்லை, வீண் கவலையில், வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, பணம் கொடுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம். சூரியன் 7ஆம் இடத்துக்கு போயிருக்கார், நல்லதில்லை, பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சார் நல்லா தெரியுதோ இல்லையோ, மேற்கு திசையை பார்த்து தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பிற்பகல் 12 to 4 குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காய் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படிச்சு பாரு, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், சூரியன் 6ஆம் இடத்துக்கு போனது வேற எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கும் சூப்பர், நாளும் சூப்பர், அவ்வளோதான். அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பித்ருக்களே போற்றி. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12 to 4 வழிபாடு செய்யணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டு கொடுங்க, காக்கி கொடுங்க. குலதெய்வத்தை கோயிலில் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், சந்தோஷம். சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதில்லை, அதுக்கு வழிபாடு சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பித்ருக்களே போற்றி. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12 to 4 வழிபாடு செய்யணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டு கொடுங்க, காக்கி கொடுங்க. குலதெய்வத்தை கோயிலில் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம். என்ன, சூரியன் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார், அது கொஞ்சம் வழிபாடு செய்யணும் சொல்கிறோம். இன்றைக்கி சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பித்ருக்களே போற்றி. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12 to 4 வழிபாடு செய்யணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டு கொடுங்க, காக்கி கொடுங்க. குலதெய்வத்தை கோயிலில் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம், கலகுறீங்க, நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், உயர்வு உண்டு. சூரியன் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம்.
சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகள் இந்த வைகாசி மாதம் முழுக்க, அதில் ஒன்று உங்களுது. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பித்ருக்களே போற்றி. குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12 to 4 வழிபாடு செய்யணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டு கொடுங்க, காக்கி கொடுங்க. குலதெய்வத்தை கோயிலில் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.